கடாயில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நறுக்கின வெண்டைக்காவை வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வந்து நீங்கள் இரும்பு சட்டியில் பொரித்து பாருங்கள். அந்த வெண்டைக்காயில் வந்து வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெயில் லைட்டாக பரட்டி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சிடலாம். ஒரு 50% வந்து காய் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து அடுப்பில் வேர்க்கடலை வந்து லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து தோல் நீக்கி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டையும் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்து பரட்டி எடுத்தோம்னா ரெடி. இந்த மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.